வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய மழையினுடைய நிலவரம் என்ன, இது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு வானியல் ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த வயநாடு நிலச்சரிவு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு இன்னும் எவ்வளோ நீடிக்கும், எத்தனை நாள் இதை எதிர்பார்க்கலாம், இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி சார் இருக்கும்? இது நம்ம தென்மேற்கு பருவமழை மான்சூன் டைம்னால நமக்கு மழை தொடர்ந்து ஆங்காங்கே சில நிமிடம் பெய்யுற மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும். பட் அந்த கனமழை மிக கனமழை நம்ம இன்று படிப்படியாக இன்று மாலை நேரத்திலிருந்தே நமக்கு மழை குறைந்திருக்கிறத பாக்குறோம். ஸோ நாளைக்கும் அது அக்கேஷனல் ஸ்பெல்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ அப்பப்போ ஒரு 10-20 நிமிஷம் டக்குன்னு மழை அடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்ஸ் தான் ஒரு வித் பிரேக்ஸோட தான். ஸோ தொடர்ந்து அப்படியே மழை பெய்து கொண்டே இருக்க மழை இன்று மாலையோட அது குறைந்திருக்கிறத பாக்குறோம். ஸோ பெரிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு அடுத்த சில நாட்களுக்கு குறைவா தான் பாக்குறோம். கண்டிப்பா சார். இப்போ இந்த நிலச்சரிவுக்கு கனமழை தான் காரணங்களா சார்? ஆமாங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 2 வாரமா தொடர்ந்து வயநாடு பகுதியில ஒரு கனமழை பெஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோம். ஸோ அதே நேரத்துல நமக்கு அந்த மழை முடிவுக்கு வர இன்னைக்கு நம்ம ஃபைனல் டே ஸ்பெல்னா கூட வச்சுக்கலாம். அந்த கனமழைக்கு அந்த கடைசி ஸ்பெல் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்பெல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா இடத்துலயுமே வைட் ஸ்ப்ரெட், அது ஒரு இடங்கள்ல கிடையாது. வயநாடுன்னு எடுத்தீங்கன்னா வயநாடு முழுவதுமாவே கனமழை மிக கனமழை பெய்திருக்கிறது பாக்குறோம். சில இடங்கள்ல 300 மில்லிமீட்டருக்கு மேல மலைப்பகுதியில மழை பதிவானது பாக்குறோம். ஸோ தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு மேலேயே கனமழை பெய்துட்டு அந்த கடைசி மழை ஒரு பெரும் மழையா நம்ம வரதை நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நமக்கு சாயில ரொம்ப சேச்சுரேட்டட் பாயிண்ட்ல இருந்திருக்கும். ஸோ அந்த லேண்ட்ஸ்லைட் ஒரு அந்த கடைசி அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்பெல்ல தான் நம்ம பாக்குறோம். இதோட ப்ரிடிக்ஷன் முன்னாடியே இல்லாமல் போயிடுச்சுங்களா சார்? இவ்வளோ மழை இருக்குது, அந்த இடத்துல இது மாதிரி பாதிப்பு ஏற்படும்ன்ற ப்ரிடிக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நூற்றுக்கணக்கான உயிர் போயிடுச்சு. இந்த ப்ரிடிக்ஷனை யாரும் அவங்க குறிப்பிடாமல் விட்டுட்டாங்களா? இது லேண்ட்ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கோழிக்கோட்லயும் நமக்கு நிறைய கனமழை பெய்து பார்த்திருக்கோம், இடுக்கியில பார்த்திருக்கோம், ஈவன் மூணாறுல எல்லா இடங்கள்லயுமே நம்ம கனமழை தொடர்ந்து பெய்ஞ்சிட்டு பார்த்திருக்கோம். அப்படின்னும் போது எந்த இடத்துல அது லேண்ட்ஸ்லைட் வரும்ன்றது நம்ம இன்னும் நம்மளால உறுதியா இங்கதான் இப்படி இருக்குது, இது மானிட்டர் பண்ணி இல்ல சென்சார் வச்சு நம்மளால சொல்ல முடியாது. மழையை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பா 300 மில்லிமீட்டர் மழை இன்று நேற்று பெய்யும் அப்படின்னு ஒரு நாள் மறுபடி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷனே கிடையாது. அதுக்கு முன்னாடி நாள் கூட ஒரு நாள் கொஞ்சம் கம்மியா தான் மழை பெஞ்சதை பார்த்தோம். ஸோ நேற்று காலையில அப்படியே அந்த மழை பெய்யங்கள் அது அப்படியே தொடர்ந்து நமக்கு அந்த இடத்துலயே அப்படி நின்னது, ஒரு நாள் ஃபுல்லாவே நின்னதை பார்த்தோம் நம்ம. ஸோ மழை போட இது பாத்தீங்கன்னா எந்த மாடல்ஸ், அது நீங்க அமெரிக்காவா இருக்கட்டும் ஆர் நமக்கு நம்ம யூரோப்பியன் மாடல்ஸா இருக்கட்டும், எந்த வெதர் மாடல்ஸுமே நார்மலா ஏதாவது ஒரு இண்டிகேஷன் நமக்கு தெரியும். என்செம்பிள்னு சொல்லுவோம். என்செம்பிள்ன்றது ஒரு ஹைட்ரேஷன், வேரியஸ் ஹைட்ரேஷன் பண்ணி இந்த சினாரியோக்கு, ஏன்னா எல்லா போர்காஸ்டுக்குமே ஒரு லீட் டைம் இருக்கும். இந்த போர்காஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சா எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி அந்த லீட் இருக்கும். அதுல நம்ம அந்த என்செம்பிள் மாடல்லையும் போய் பாத்தீங்கன்னா கூட அதுலயும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம், ஸோ என்செம்பிள் ஒரு 50 மாடல் அப்படி ஒரு ஹைட்ரேஷன் மாதிரி நம்ம ஒரு இண்டிவிஜுவல் மாடல் ஏதாவது 2-3 பிக் பண்ணோம். ஸோ 50% ப்ராபபிலிட்டி ஹெவி ரெயின்ஸ் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ் இருக்கு அப்படி கூட பார்ப்போம். பட் நேற்றுக்கு பாத்தீங்கன்னா எதுலையுமே அந்த மாதிரி அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ் வரும்ன்றதை நம்மளால பிக் பண்ண முடியல. கனமழை வரும்ன்றது உறுதியா இருந்தது, 100 மில்லிமீட்டர் 150 நார்த். பட் அந்த ஒரே நேரத்துல அந்த 100-150 300 மாறும்போது தான் நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் பாக்குறோம். ஒரு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா கனமழை வரும்னு நம்ம சொல்லிருக்கலாம். பட் அதி கனமழை இப்படி வருமானது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள்லயே நம்ம ஒரு ரேர் தான். ஆக்சுவலா இப்ப சென்னை பக்கத்துல பிக் பண்ண முடியாம விடுறது இதெல்லாம் நடந்திருக்குது. பட் ஒரு மலை பகுதியில இந்த மாதிரி ஒரு கனமழை ஈஸியா கம்ப்யூட்டர்கள் நம்ம நியூமெரிக்கல் வெதர் மாடல்ஸ் பிக் பண்ணிடும். நம்ம இப்ப கடந்த 2 வாரமாவே நல்ல மழை தொடரும்ன்றதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். காவேரி நீர்பிடிப்பு பகுதி நல்ல மழை பெய்யும், தண்ணி எல்லாம் ஃபில் ஆயிரும், இதெல்லாமே நம்ம எதிர்பார்த்த ஒன்றுதான். பட் அந்த நேற்றுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மழை, அது வைட் ஸ்ப்ரெட், ஒரு இடங்கள் கிடையாது. இப்ப நீங்க ரெட் அலர்ட்ன்றது என்ன, ஒரு இடங்கள்ல நமக்கு 200 மில்லிமீட்டர் மழை பெய்ஞ்சா நமக்கு அந்த அலர்ட் விடுறாங்க. இது அப்படி கிடையாது. நீங்க கோழிக்கோட்ல ஆரம்பிச்சு நீங்க கிட்டத்தட்ட இடுக்கி வரைக்குமே ஃபுல் நடுவுல இல்ல, மலப்புரம், திருச்சூர் எல்லா இடத்துலயுமே அந்த கனமழை பெய்ஞ்சது, பாலக்காடு எல்லா இடத்துலயுமே நமக்கு அந்த கனமழை பெய்ஞ்சதை நம்ம பார்த்திருக்கோம் நேற்றுக்கு. ஈவன் வால்பாறையில எடுத்துக்கோங்களேன், வால்பாறையில 335 மில்லிமீட்டர் 30 சென்டிமீட்டர் மழை, 300 மில்லிமீட்டருக்கு மேல மழை பதிவா இருக்க பாக்குறோம். ஸோ அது என்ன கேட்டீங்கன்னா நேற்றுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரெயின்ஸ் தான் நம்ம சொல்லலாம். கண்டிப்பா சார். தமிழ்நாட்டினுடைய மழை நிலவரம் எப்படி இருக்கு சார்? எந்தெந்த பகுதிகளில் இப்ப மழையினுடைய போக்கு எப்படி இருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது எச்சரிக்கை செய்தி ஏதாவது இருக்கா? இல்ல, தமிழ்நாட்டுல நமக்கு எப்பயுமே சொல்றது ஒண்ணுதான், தென்மேற்கு பருவமழையில நமக்கு அந்த மலைப்பகுதியில உள்ள வால்பாறை பகுதி மற்றும் நமக்கு நீலகிரி பகுதி, கன்னியாகுமரி சில மாவட்டங்கள், தேனியில சில மாவட்டங்கள், இதை விட்டா நமக்கு டைரக்டா தென்மேற்கு பருவமழை கனமழை பெய்யுற இடங்கள் வேற எங்குமே கிடையாது. மலை மேகங்கள் அந்த மலையை தாண்டி அப்படி பெய்யுறது ரொம்ப 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 ரேர். நேற்றுக்கு வந்தது. பட் இருந்தாலும்
அந்த அளவுக்கு கிடையாது. இப்ப 2018-19 அந்த மாதிரி மலைமேகங்கள் மழையும் தாண்டி இந்த பக்கம் வந்து நம்ம கனமழை கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் நேத்தியோட ஸ்ட்ரென்த் அந்த அளவு ஸ்ட்ராங் கூட கிடையாது. பட் ஸ்டில் நமக்கு வந்து மற்ற இடங்கள் இந்த படிப்படியாக இந்த மாலை வரைக்குமே நமக்கு வால்பாறை நீலகிரி பகுதியில மழை வந்து குறைந்திருக்கிறத பாக்குறோம். சோ இது அந்த தென்மேற்கு பருவமழை நேரத்தில் அப்பப்போ விட்டு விட்டு பெய்யுற மழை தொடர்ந்து அங்க அது மாதிரி பெய்து கொண்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு அக்கேஷனல் 2-3 மணி நேரம் கழிச்சு இந்த மலை மேகங்கள் உருவாகி ஒரு ஸ்பெல் பெய்யும். அந்த மாதிரி ஸ்பெல்ஸ் தான் நமக்கு வரதை பாக்குறோம். உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள்ல நம்ம ரொம்ப நாளாவே மழை வந்து நமக்கு வெப்பசலன மழை நம்ம குறைந்திருக்கிறத பாக்குறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வாரங்களா நமக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில், காவேரி நீர்பிடிப்பு பகுதி, கேரளா, வால்பாறை, நீலகிரியில நல்ல மழை தொடர்ந்து பெஞ்சுட்டு இப்ப பாக்குறோம் நம்ம. ஸோ இப்ப வந்து அந்த மழை படிப்படியாக அந்த சைட்ல குறைய ஆரம்பிக்கும். இந்த பக்கம் உள் மாவட்டங்கள்ல மேற்கு திசை காற்று அப்படியே வேகம் குறையும் போது நமக்கு இங்க உள் மாவட்டங்கள்ல காற்று குவிப்பு கன்வர்ஜென்ஸ் ஏற்படுத்தி வெயிலும் அதிகரிக்கும். இப்போ இன்றே பாத்தீங்கன்னா சென்னையில கொஞ்சம் வெயில் அதிகரிச்சு ஆரம்பிச்சதை பார்த்துட்டோம். இங்க வெப்பசலன மழை வந்து உள் மாவட்டங்கள் இடி மின்னலோட பர்டிகுலரா வட உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள் எல்லா இடங்களுமே நம்ம வந்து சென்னை, வெள்ளூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீங்க அதே மாதிரி மதுரை, தென்பகுதியில மதுரை, இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே உள் மாவட்டங்கள்ல வருகின்ற நாட்கள்ல நமக்கு வந்து படிப்படியாக வெப்பசலன மழை வந்து படிப்படியாக உருவாக வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். கண்டிப்பா சார். எங்களோட இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிங்க. நன்றி. வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் சொன்ன கருத்துப்படி இன்னும் சற்று நேரத்தில் இந்த மழை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேரளா பகுதியில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும், அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை மழை பெய்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. இந்த கனமழை குறைவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரால் ப்ரிடிக்டே பண்ண முடியல. ஒரு நாள் முன்னாடி கேட்டிருந்தா கூட ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் கேரளாவில் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தார். பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்கிறது.